இழக்க வேண்டி வரும். ஒவ்வொரு அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் நீங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டியது, உங்களுடைய அரசியலை உங்களோடு மாத்திரம் வைத்திருங்கள். நிரூபிக்க முடியாமல் அவர் 13 நாள் சிறையிலே அடைக்கப்பட்டவர். வெளியில வந்தோன்னு என்ன சொன்னவர்? தான் மக்களுக்காக சிறை சென்றேன் என்று. வைத்தியர்களுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைச்சிருக்கணும், எதுவுமே கிடைக்கல. அங்க அந்த குற்றச்சாட்டு வந்து எங்க நீதிமன்றத்தில் எடுபடல. பொய் குற்றச்சாட்டாக அங்க நிரூபிக்கப்பட்ட ஒரு முன்னாள் போராளி. எனக்கு மருத்துவ ரீதியான சகல விடயங்களையும் நான் மருத்துவராக இருந்து நான் விடுதலை புலி போராட்டத்திலே மருத்துவராக கடமையாற்றியுள்ளேன். அதே போன்று தற்போதும் நான் மருத்துவம் சம்பந்தமாக நிறைய விடயங்களை நான் படித்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். எங்களுக்கு எதையுமே நாங்கள், அதாவது புனர்வாழ்வளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் கட்சியிலே, தமிழ் விடுதலை புலிகள் கட்சியிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பக்கத்தால நாங்கள் விடுதலை போராட்டத்தில் எங்களை அர்ப்பணித்தவர்களாக தான் உள்ளோம். அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியிலே இந்த மக்களுக்கு முன்னிலையிலே நாங்கள் எங்களுடைய போராட்ட வரலாற்றை நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூறிக்கொண்டு எங்கள் தேவைகள், அதாவது இந்த கட்சியை நாங்கள் உலக நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் புலிகள் என்ற பெயர் எந்த நேரத்திலேயும் மங்கி போகிவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணமும், இந்த கட்சியை கொண்டு எப்படியாவது எங்கள் உலக நாட்டுக்கு தெரியப்படுத்தி இந்த நாட்டிலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடும் நாங்கள் உங்கள் முன்னிலையில் சமூகம் கொடுத்துள்ளோம். அதே போன்று இன்றைய நாளிலே நாங்கள் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். மன்னார் மாவட்டத்தில் நடந்த சம்பவம், மன்னார் மாவட்ட வைத்தியசாலையிலே தற்போது நடந்திருக்கின்ற சம்பவத்துக்கு எங்களுடைய புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் எங்களுடைய கட்சியின் ஊடாக மன்னார் வைத்தியசாலையிலே நாங்கள் ஒரு விசாரணையை மேற்கொண்ட போது அங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின்படி நாங்கள் அதாவது அன்று அந்த சம்பவம் நடந்த அன்று 6 தாய்மாருக்கான பிரசவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒரு தாயார் அந்த இடத்திலே மரணம் நடந்திருக்குது. அந்த மரணம் நடக்கிறதுக்கு இன்று வரை என்ன காரணம் என்று இன்று வரை தெரியவில்லை. மரணம் நடந்த அன்று, அதாவது மரணம் நடந்து அடுத்த நாள் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்களாலும் வடக்கின் குழுவினராலும் 2 குழுக்கள், விசாரணை குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்டத்துக்கு. இன்னும் அந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்கான தீர்வு இன்னும் பெறவில்லை. இத்தோடு மன்னார் மாவட்டத்தில் 2வது மரணம், தாயின் மரணம், 2வது மரணம் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்று சிந்துஜா தாய். அவருடைய மரணத்துக்கு உடனடியாக அதாவது விசாரணை குழு அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அதற்கான விசாரணை இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விசாரணையிலே குற்றம் எங்க இருக்கின்றது என்று கண்டுபிடிக்கப்பட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. வைத்தியர் சாதியர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதற்கான முடிவெடுத்தவர்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டங்கள், அது மாத்திரமல்ல, இன்று மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய நாள்ல 6 பிரசவம் நடந்திருக்கிறது. ஒரு பிரசவம் அந்த இடத்திலே மரணத்தை சந்திச்சிருக்கிறது. ஆனால் அந்த மரணம் நடந்ததற்குரிய விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை. முடிவடையாமல் மக்களாகிய நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுத்து அந்த இடத்திலே ஆர்ப்பாட்டங்களை செய்து ஒரு பிரச்சனைகளை கொண்டு வைத்தியசாலைகளை மூடி அந்த இடத்தில் ஒரு அசௌகரியம் இல்லாத ஒரு வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அங்கு பாதிக்கப்பட போது மக்கள் 2 நாள் அந்த இடத்திலே வைத்தியசாலை பூட்டுமாக இருந்தால் இன்று நீங்கள் இழந்து நிற்கும் ஒரு தாயை போல் பல தாயை இழக்க வேண்டி வரும். இன்று மழை காலம், அந்த இடத்திலே பல வருத்தங்கள் சுயினங்கள் ஏற்படலாம். வயது போனவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் நடக்கணும் என்றால் அந்த வைத்தியசாலைக்கு தான் கொண்டு போகணும். அதற்கு பிறகும் இந்த மரணம் நடந்த பிறகு இத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலும் அந்த வைத்தியசாலையிலே பிரசவங்கள் நடக்கின்றது. அது மாத்திரமில்ல, எல்லா நோயாளர்களையும் அங்கு அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றார்கள்.
Presenting Sensodyne toothbrush, specially designed with soft round-tip bristles that clean your teeth gently and effectively without damaging the enamel. Use Sensodyne toothbrush for effective and gentle care. Sensodyne. அப்ப இந்த இந்த விடயத்தை வச்சு அரசியல்வாதிகளும் பிற அமைப்புகள் ஒவ்வொரு அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் நீங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டியது உங்களுடைய அரசியலை உங்களோடு மாத்திரம் வைத்திருங்கள். மக்களுக்குள் திணிக்க வேண்டாம். ஏனென்றால் மக்கள் நீங்கள் இந்த சம்பவத்தை வைத்து சில அரசியல்வாதிகள் அதுக்குள் நின்று மக்களை தூண்டிவிட்டு அவர்களை ஆர்ப்பாட்டம் அது இதுண்டு அதுக்குள் இழுத்து விடுகின்றீர்கள். உண்மையிலேயே மக்கள் மட்டும்தான் அதால பாதிக்கப்படுகிறார். அரசியல்வாதிகள் மக்களுக்குரிய பொருளாதாரத்தையும் மக்களுக்குரிய தேவைகளையும் மக்களுடைய இந்த நிலையில் இந்த மழை காலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கின்றோ அதை மட்டுமே அரசியல்வாதிகளும் பிற அமைப்புகளும் பார்த்து அதை செய்யக்கூடியவர்களாம் நீங்கள். அதை விட்டு நீங்கள் இப்போது செய்கின்ற காரியங்கள் பல இழப்புகளை சந்திக்க போகின்றது. இன்று அந்த அதுக்குரிய அதாவது அந்த மரணத்துக்குரிய மரண விசாரணை குழு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவங்க விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை ஒரு தீர்வு இன்னும் வரவில்லை. அதற்குள் நாங்கள் வைத்தியர்களிலோ தாதிமார்களிலோ எந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாங்கள் வைக்க முடியாது. அன்று நடந்த 6 பிரசவம் மரணித்திருந்தால் தான் நாங்கள் வைத்தியர்லையோ தாதிமாரிலையோ நாங்கள் பிழைகளை சொல்ல முடியும். இன்று அதாவது சாவகச்சேரியில் நடந்த சம்பவங்களிலே அர்ஜுன என்ன செய்தவர்? அவர் தான் நிரூபிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை தன்னால் நிரூபிக்க முடியும் என்று அவர் நீதிமன்றத்துக்கு சென்று அங்கு நிரூபிக்க முடியாமல் அவர் 13 நாள் சிறையிலே அடைக்கப்பட்டவர். வெளியில வந்தோன்னு என்ன சொன்னவர்? தான் மக்களுக்காக சிறை சென்றேன் என்று. மக்களுக்காக அவர் சிறை சென்றவராக இருந்திருந்தால், மக்களுக்காக போராடினவராக இருந்திருந்தால் அவர் அன்றைக்கு ஒவ்வொரு வைத்தியர்லையும் அவர் வைத்த குற்றச்சாட்டை அந்த நீதிமன்றத்திலே நிரூபிச்சிருக்கணும். அதுக்குரிய சகல எவிடன்ஸையும் அவர் சமர்ப்பிச்சிருக்கணும். வைத்தியர்களுக்கு அதுக்குரிய தண்டனை கிடைச்சிருக்கணும். எதுவுமே கிடைக்கல. அங்க அந்த குற்றச்சாட்டு வந்து எங்க நீதிமன்றத்தில் எடுபடல. பொய் குற்றச்சாட்டாக அங்க நிரூபிக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்படியான பொய் தகவல்களை நம்பி எங்கண்ட மக்கள் வந்து உங்களுடைய அதாவது உங்களோட தேவைகள் உங்களோட இப்ப இருக்கிற பிரச்சனைகள் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். இல்லையே ஒரு கட்சியோ இல்ல ஒரு புதிய அமைப்புகளோ வந்து உங்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்றாங்கடா. நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து, நாங்கள் எங்களுக்கான விசாரணைக்குரிய அதாவது மன்னார் மாவட்டத்திலே விசாரணைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது 2 பகுதியால. அப்ப அந்த பகுதியால ஒழுங்குபடுத்தி விடப்பட்டிருக்குதுண்டா விசாரணைகள் முடிய அதுக்குரிய தீர்வு வந்து சேரும். அந்த தீர்வுல விசாரணையின்படி வைத்தியர்கள் தாதிமார்கள்ல பிழை இருந்தால் அதுக்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த இடத்திலே எடுக்கப்படும். அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இன்று இந்த உளைச்சல் அதாவது நாங்கள் மக்கள் வந்து கொடுக்கின்ற ஒரு வைத்தியர்கள் அவர்களுக்கு நாங்க கொடுக்கின்ற அந்த மன்னார் மாவட்டத்தில் நடக்கின்ற சம்பவங்களால அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாதிமாரும் ஒவ்வொரு வைத்தியர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். அவர்களால அடுத்த கட்டம் என்ன செய்யறன்னு தெரியாத கட்டத்துல நிற்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் வந்து இவ்வளவு செய்து ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறும்போது அதை ஒரு டாக்டரும் ஒரு தாதி நின்று அதை பக்குவமா எடுக்கும் போது அது எவ்வளவு ஒரு கஷ்டமான விடயம்ன்றது அனைவருக்கும் தெரிந்தது. அப்ப அன்றைக்கு அந்த 6 பிரசவமும் அவங்க செய்திருக்கிறாங்க. செய்தும் ஒன்றும் மிஸ் ஆகுனதால அது பெரிய ஒரு பாரிய ஒரு இழப்பு. நாங்கள் இல்லை என்று சொல்ல வர இல்லை. ஒரு தாயை பிள்ளை இழப்பதுன்றது அந்த குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழப்பு. இழந்திருக்கிறோம். ஆனால் அதுக்குரிய தீர்வு நமக்கு கிடைக்கணும். நம்ம ஆர்ப்பாட்டம் செய்தோ அடுத்த கட்டமா நம்ம வைத்தியரையோ இல்ல தாதிமாரையோ நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியோ அவர்கள் இப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு இது அப்படி போகுது, எங்கண்ட வேலைகள் நிறுத்தப்படுமா இல்ல இதுல வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. மக்களுக்காகத்தான் அவங்க இருக்கிறாங்களோ. ஒரு வைத்தியர் என்றது கடவுளின் மறு உருவம். அப்ப அவங்க வந்து இப்ப இருக்கிற
சூழ்நிலையில நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த விசாரணை முடியும் வரைக்கும் நாங்கள் அமைதியா இருப்போம். எல்லாரும் அமைதியா இருந்து, அதாவது எங்களுடைய புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் அறிவுறுத்தல் இது. மன்னார் மாவட்ட மக்கள் நீங்கள் அமைதியாருங்க. பிற அமைப்புகள் கட்சி என்ற கதையை கட்டு போராட்டங்களை நடத்தி வைத்தியசாலைகளை மூடி அங்கிருக்கிற வைத்தியர்களுக்கோ இல்ல தாதிமார்களோ மன உளைச்சலை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். ஏண்டா நாள்ல இந்த விசாரணைகள் நடந்து இதுக்குரிய தீர்வு வரும்போது அவர்கள் பக்கம் குற்றம் இல்லை என்றும் போது அந்த இடத்தில் மன்னார் மாவட்ட மக்கள் நீங்கள் தலைகுனிய வேண்டிய நிலைமை வரலாம். குற்றம் அவர்கள் முன் இருப்பின் அவர்களுக்கான தண்டனைகள் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக வழங்கப்படும். இது புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலி கட்சியின் அறிவுறுத்தலும் உங்களுக்கு விடுக்கப்படுற ஒரு அறிக்கையுமாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.